மக்களே வணக்கம். வெல்கம் டு குருதி பெடிக ப்ளஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட். இது நீட் 45 டேஸ் கிராஷ் கோர்ஸ்க்கான டே 2. ஸோ நீட்டில் ஃபிசிக்ஸ்க்கு மேத்தமெட்டிக்கல்ஸ் டூல்ஸ் அண்ட் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் என்னென்ன அப்படின்றத டே 1 கிளாஸஸில் பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டே 2ல் ரிமைனிங் அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் சாப்டர் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் ரிமைனிங் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நமக்கு தெரியும் ட்ரிக்னோமெட்ரிக் கான்செப்டில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோ வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிகிரி கால்குலேட் பண்ணுறதா சைன் 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சைன் 0 டிகிரி பாருங்கள், 0 30 டிகிரி 45 டிகிரி 60 அண்டு 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி பார்க்க போகிறோம். ஸோ ஒரு காலமுக்கு பார்க்குறோம். ஸோ இதில் சைன் தீட்டா பார்த்தீங்கன்னா சைன் காஸ் அண்ட் டர்ன். ஓகே, ஸோ இதில் சைன் 0 டிகிரி பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங் எப்படி இருக்கும் 0. ஸோ சைன் 30 டிகிரி பார்த்தீங்கன்னா 1/2. அடுத்து வந்து சைன் 45 டிகிரி 1/√2 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் 60 டிகிரி √3/2 அண்ட் 90 டிகிரி பார்த்தீங்கன்னா ஃபைனலாக 1 வரும். அண்ட் காஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா இதனுடைய பேக் டு ஃப்ரண்ட் வேல்யூ தான். ஸோ சைன் 0 டிகிரி வந்து 1 வரும். ஸோ இதனுடைய பேக் வந்து இதனுடைய ஃப்ரண்ட்டில் வரும். அதுக்கடுத்து சைன் 30 டிகிரி இதனுடைய லாஸ்ட் மோஸ்ட் எண்டு வரும். ஸோ √3/2 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே √1/√2 வரும். காசோட 45 டிகிரி 1/√2. ஸோ இது ரெண்டுக்கோட வேல்யூமே சேம் தான். அடுத்து காஸ் 60 டிகிரி பார்த்திங்கன்னா 1/2 வரும். ஸோ காஸ் 60 டிகிரி 1/2 அண்ட் சைன் 0 டிகிரியோட வேல்யூ தான் காசோடைய 90 டிகிரி வேல்யூ. ஸோ 0. ஸோ பார்த்திங்கன்னா இதனுடைய ரிவர்ஸ் ஆர்டர் தான் காஸ் தீட்டா வேல்யூ. அடுத்து வந்து டர்ன் தீட்டா பார்த்திங்கன்னா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் தீட்டா காஸ் தீட்டா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 0/1 1/2 1/√2 √3/2/1/2 அண்ட் 1/0. ஸோ 0/1 0 தான். 1/2 √3/2 டிவைட் பண்ணோன்னா 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1/√3 வரும். அடுத்து √2 கேன்சல் ஆகிடும். ஸோ 1 மட்டும் வரும். அண்ட் 2 கேன்சல் ஆகிடும். √3 மட்டும் வரும். அடுத்து 1/0 வந்து இன்ஃபினிட்டிவ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் சைன் காஸ் 30 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இந்த பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் ஃபிசிக்ஸ் நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி ஈஸி டாஸ்க். ஸோ சைன் மைனஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா தான். அது மாதிரி சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டாவை என்னன்னு சொல்லலாம், காஸ் தீட்டான்னு சொல்லலாம். அதே மாதிரி 90 டிகிரி ப்ளஸ் தீட்டாவை வந்து அதுவும் ப்ளஸ் காஸ் தீட்டா தான். ஸோ ரெண்டுக்குமே 90 டிகிரி மைனஸ் தீட்டா 90 டிகிரி ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். அண்ட் சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டாவுக்கு சைனுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் 180 டிகிரி மைனஸ் தீட்டா பார்த்தீங்கன்னா சைன் தீட்டாவே தான் வரும். அண்ட் சைன் 180 டிகிரி ப்ளஸ் தீட்டா மட்டும் என்ன வரும், மைனஸ் காஸ் தீட்டா வரும். ஓகே, அண்ட் தென் 270 டிகிரி மைனஸ் தீட்டா சைன் தீட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காஸ் தீட்டா அண்ட் சைன் 270 டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டாக்கும் மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா 90 டிகிரி மைனஸ் தீட்டா 90 டிகிரி ப்ளஸ் தீட்டாவுக்கு ப்ளஸ் காஸ் தீட்டாக்கள் வரும். சைன் 270 டிகிரி மைனஸ் தீட்டா 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா ரெண்டுக்குமே மைனஸ் காஸ் தீட்டா தான் வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைன் 360 டிகிரி மைனஸ் தீட்டா 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் தீட்டாக்கு வந்து மைனஸ் சைன் தீட்டா வரும். ப்ளஸ் தீட்டாக்கு வந்து ப்ளஸ் சைன் தீட்டா வரும். அண்ட் காஸ் தீட்டாக்கு ஸோ இதனுடைய காஸ் மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஓகே, அண்ட் சைன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா வரும். 90 டிகிரி ப்ளஸ் சைன் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா வரும். காஸ் 180 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் காஸ் தீட்டா வரும். 180 டிகிரி ப்ளஸ் தீட்டாவும் என்ன தான் வரும், மைனஸ் காஸ் தீட்டா. அண்ட் 273 மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் சைன் தீட்டா அண்ட் 270 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து ப்ளஸ் சைன் தீட்டா வரும். ஸோ இதோடைய ரெசிப்ரோக்கல் மாதிரி வரும். ஓகேவா, இங்கே 90 டிகிரி மைனஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, இங்கே 273 மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, அண்ட் காஸ் 360 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் காஸ் தீட்டா, 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காஸ் தீட்டா தான். அதே மாதிரி டர்ன் தீட்டா பார்த்தீங்க அப்படின்னாக்க டர்ன் மைனஸ் தீட்டா மைனஸ் டர்ன் தீட்டா அண்ட் டர்ன் 90 டிகிரி மைனஸ் தீட்டா காட் தீட்டா, 90 டிகிரி ப்ளஸ் டர்ன் தீட்டா வந்து மைனஸ் காட் தீட்டா. ஓகே, 180 டிகிரி மைனஸ் டர்ன் தீட்டா மைனஸ் டர்ன் தீட்டா, 180 டிகிரி ப்ளஸ் டர்ன் தீட்டா ப்ளஸ் டர்ன் தீட்டா. டர்ன் 27 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் காட் தீட்டா ப்ளஸ் தீட்டா வந்து 27 ப்ளஸ் 270 டிகிரி ப்ளஸ் காஸ் தீட்டா வந்து ப்ளஸ் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் காட் தீட்டா. அண்ட் டர்ன் 360 டிகிரி மைனஸ் தீட்டா மைனஸ் டர்ன் தீட்டா, 360 டிகிரி ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் டர்ன் தீட்டா. ஸோ கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். இது மேத்தமெட்டிக்கல்ஸ் நீங்கள் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ பேசிக் மேத்தமெட்டிக் பார்த்தீங்கன்னா நீட்
சாரி மேக்ஸ் வந்து நம்மளுக்கு வரலைனாலும் ஃபிசிக்ஸில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஸோ அதை நம்ம பார்த்தாச்சு. அதில் முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தீட்டா இஸ் அ ரேடியன், இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ எந்த ஒரு தீட்டாவுமே ரொம்ப ரொம்ப ஸ்மாலாக இருந்தால் சைன் தீட்டாவை ரெடியூஸ் பண்ணி என்னென்னு எடுத்துக்குவோம், தீட்டான்னு தான் எழுதுவோம். காஸ் தீட்டாவை என்னென்னு எழுதுவோம், தீட்டான்னு எழுதுவோம். டேர்ன் தீட்டாவையும் என்னென்னு எழுதுவோம், தீட்டான்னு எழுதுவோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைன் இம்பார்ட்டன்ட் ட்ரிக்னோமெட்ரி ஃபார்முலாஸ் பாருங்கள். சைன் ஏ ப்ளஸ் பி தீட்டா என்னது, சைன் ஏ ப்ளஸ் பி தீட்டா வந்து சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி ப்ளஸ் வரும். அது சைன் ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி வரும். அதே பார்த்தீங்கன்னா காஸ் ஏ பிளஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. அதே காஸ் ஏ மைனஸ் பிக்கு பார்த்தீங்கன்னா காஸ் ஏ காஸ் பி பிளஸ் சைன் ஏ சைன் பி. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் பார்த்தீங்கன்னா டர்ன் தீட்டா, டர்ன் ஏ பிளஸ் பி, இது வந்து சைன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பார்த்தோம், காஸ் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பார்த்தோம். அது மாதிரி டர்ன் ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா டர்ன் ஏ பிளஸ் டர்ன் பி டிவைட் பை 1 மைனஸ் டர்ன் ஏ பிளஸ் டர்ன் பி. அண்ட் டர்ன் ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ் மட்டும் வரும் அண்ட் இங்கே வந்து ப்ளஸ் வரும். ஸோ turn A minus turn B divided by 1 plus turn A tan B. Okay, this is the turn A minus B formula. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா and sin 2A கைனமெட்டிக் ஈக்குவேஷன் அண்ட் நிறைய ஈக்குவேஷனில் நீங்கள் இந்த சைன் 2A காஸ் 2A யூஸ் பண்ண வேண்டி வரும். ஸோ சைன் 2A பார்த்தீங்கன்னா 2 sin A காஸ் A வரும். காஸ் 2A பார்த்தீங்கன்னா காஸ் ஸ்கொயர் A மைனஸ் சைன் ஸ்கொயர் A வரும். அடுத்து டர்ன் 2A பார்த்தீங்கன்னா 2 turn A டிவைட் பை 1 மைனஸ் டர்ன் ஸ்கொயர் A வரும். அடுத்து சம் அண்ட் டிஃப்ரென்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சைன் A ப்ளஸ் பி, இங்கே பார்த்தது சைன் A ப்ளஸ் பி பிராக்கெட் காஸ் A மைனஸ் பி, பட் இங்கே பார்க்குறது சைன் A ப்ளஸ் சைன் பி பார்த்தோம் அப்படின்னா 2 sin A plus B by 2 cos A minus B by 2 and sin A minus sin B வந்து 2 cos A plus B by 2. ஸோ இது ரெண்டும் சேம் தான். and sin A minus B by 2. ஸோ டேர்ம்ஸ் வந்து மாற்றி போடணும். ஸோ sin A plus sin B வந்து sin A plus B by 2 வரும், இங்கே cos A minus B by 2 வரும். அதே sin A minus sin B பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து காஸ் தீட்டா வரும், காஸ் ஏ பிளஸ் பி பை 2 இன்ட்டு சைன் ஏ மைனஸ் பி பை 2 வரும். அடுத்து காஸ் ஏ காஸ் பி அடிஷன் டேர்மில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் காஸ் வரும், இங்கே வந்து சைன் வரும், இங்கே காஸ் வந்தால் இங்கே சைன் வரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள் காஸ் ஏ காஸ் பிக்கு இங்கே டேர்ம்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பட் இங்கே காஸ் ஏ காஸ் பி காஸ் ஏ மைனஸ் காஸ் பி வந்து பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் சேஞ்ச் ஆகாது. நல்லா பாருங்கள் 2 காஸ் ஏ பிளஸ் பி பை 2 காஸ் ஏ மைனஸ் பி பை 2. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 sin A plus B by 2 sin B minus A by 2. ஓகேவா? ஸோ இதை மட்டும் இம்பார்ட்டண்டாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஃபார்முலா. ஸோ ப்ராடக்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 sin A cos B. ஸோ 2 sin A cos B ஓட ஃபார்முலா வந்து sin A plus B plus sin A minus B. 2 cos A sin B பார்த்தீங்கன்னா sin A plus B minus sin A minus B. 2 cos A cos B பார்த்தீங்கன்னா cos A plus B plus cos A minus B. 2 sin A sin B cos A minus B minus cos A plus B. ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பாருங்கள், இந்த ட்ரிக்னோமெட்ரிக்ஸ் ஃபார்முலாஸ் ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாத வர தான் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டஃப்பாக, என்னடா இவ்வளோ ஃபார்முலா இருக்கா. ப்ராக்டிஸ் ஒன்லி எவ்ரி திங் கம் இன் டு ட்ரூ. ஓகே, ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் எல்லாமே வரும். ஸோ ப்ராக்டிஸே பண்ணாமல் இத்தனை ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியாது. ஸோ டெய்லி ப்ராக்டிஸ், டெய்லி ஒரு 20 ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ 2 sin A cos B, 2 cos A sin B, 2 cos A cos B. ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணிகிட்டே வரணும். அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் பாருங்கள். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆஃப் கோசைன், லாஸ் ஆஃப் சைன் வரும். ஸோ லாஸ் ஆஃப் சைன் வந்து பார்த்தீங்கன்னா A by sin A is equal to B by sin B is equal to C by sin C. அடுத்து லாஸ் ஆஃப் கோசைன், சைன் பார்த்தாச்சு. லாஸ் ஆஃப் கோசைன் பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு B ஸ்கொயர் ப்ளஸ் C ஸ்கொயர் மைனஸ் 2AB cos A, அதாவது 2BC cos A. அதே மாதிரி B ஸ்கொயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ப்ளஸ் B A ப்ளஸ் C ஸ்கொயர்டு மைனஸ் 2CA cos B. அதே மாதிரி C ஸ்கொயர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB cos C. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஏரியா ஆஃப் வால்யூம் கண்டுபிடிக்கணும். ஏரியா அண்ட் வால்யூம்ஸ் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஒரு ட்ரையாங்கிளோடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் BH. ஓகே, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரெப்பீசியம். ஸோ ட்ரெப்பீசியம் பார்த்தீங்கன்னா இட் லுக் லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் அ ட்ரெப்பீசியம். ட்ரெப்பீசியஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் A plus B into H. ஓகே, ஸோ A
பி. ஏன்னா இது வந்து சேம் லென்த் இருக்காது இல்லையா, ஸோ லென்த் வந்து டிஃபர் ஆகுது. அண்டு நம்மளுடைய ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஹச் ஹைட் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது வாட் இஸ் த ஏரியா ஆஃப் ட்ரெபீசியம் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஹச். ஓகே, இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்க இது ஆஃப் இன்ட்டு ஹைட் இன்ட்டு சம் ஆஃப் த பேரலல் சைட், சம் ஆஃப் த பேரலல் இந்த பேரலல் சைடு. ஏன்னா இது ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் வேல்யூஸ் இல்லை இல்லையா, அதனால். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள் பாருங்கள், πr ஸ்கொயர்டு. வால்யூம் ஆஃப் த சர்க்கிள் பாருங்கள், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேஸ் மேத்தமெட்டிக்கல் டூல்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் πr ஸ்கொயர்டு அண்ட் ஏரியா ஆஃப் கர்வ்டு சர்ஃபேஸ் கோன், கர்வ்டு சர்ஃபேஸ் கோன். ஓகே, ஒரு கோனுடைய கர்வ்லி சர்ஃபேஸ், இதுதான் கர்வ்லி சர்ஃபேஸ். ஸோ அதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு πrl. ஓகே, ஸோ πrம் வரும் இன்ட்டு லென்த்தும் வரும், நம்மளுக்கு லென்த்தும் வரும். ஸோ அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா πrl இன்ட்டு πr ஸ்கொயர்டு ப்ளஸ் πr ஸ்கொயர்டு. அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா πr ஸ்கொயர்டு h/3. ஓகே, πr ஸ்கொயர்டு h/3. அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ஸ்பியர். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கேஸ் கோனும் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பியர் கேஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் கோன் அண்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் ஆஃப் த கோன் அண்ட் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4πr ஸ்கொயர்டு. ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னாக்க πr ஸ்கொயர்டு, பட் ஏரியா ஆஃப் த ஸ்பியர் அப்படின்னு கேட்டால் 4πr ஸ்கொயர். அண்ட் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா 4/3 πr கியூப். ஓகே.